வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான, கொஞ்சம் பதட்டமான, ஆனா அதே சமயம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தரப்போற ஒரு விஷயத்த பத்தி தான் நாம இப்போ பேச போறோம். கடந்த சில மாசங்களாவே உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எதை போட்டாலும் தடையா இருக்கு, யாரை நம்பினாலும் ஏமாற்றமா இருக்குன்னு ரொம்பவே நொந்து போயிருக்கீங்க. ஆனா அடுத்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில 7 எதிர்பாராத அதிர்ச்சி சம்பவங்கள் நடக்க போகுது. அதிர்ச்சின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். இதுல சிலது உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது, சிலது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகுது. இந்த சம்பவங்கள் நடக்கும்போது நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த 7 நாளைக்கு இதை பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டேயோ இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்டேயோ கூட இதை பகிர்ந்துக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு பெரிய திருஷ்டி வட்டமும் பொறாமையும் இருந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செஞ்சாலும் அது உடனே தடைபடுறதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அதனால இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரணும், அப்படி என்னதான் நடக்க போகுது இந்த 48 மணி நேரத்துல அப்படின்னு. முதல்ல நடக்க போற அந்த முதல் சம்பவம் உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்டது. ரொம்ப நாளா ஒரு பணம் உங்களுக்கு வர வேண்டியது இருந்திருக்கும், இல்லைன்னா நீங்க செஞ்ச ஒரு வேலைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம பணம் கைக்கு வராம இழுக்கடிச்சிட்டு இருந்திருக்கும். திடீர்னு நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வரப்போகுது. இது ஒரு சின்ன தொகையா இருக்காது. உங்களுடைய ஒரு பெரிய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு, இல்லைன்னா உங்களுடைய ஒரு பெரிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையா தான் இருக்கும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பணம் உங்க கைக்கு வந்த உடனே அதை பத்தி நீங்க வெளியே யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. நீங்க சந்தோஷத்துல யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா உடனே உங்களை தேடி கடன் கேக்குறவங்களோ இல்ல உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்கலாம்னு நினைக்கிறவங்களோ வந்து நிப்பாங்க. அதனால பணம் வந்தாலும் சரி, வரப்போகுதுன்னு ஒரு நல்ல செய்தி வந்தாலும் சரி, அதை அடுத்த 7 நாளைக்கு ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா இருங்க. அதுக்கான வேலைகளை மட்டும் சத்தமில்லாம செய்யுங்க. 2வது முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்த ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. உங்களை மாதிரியே தான் மத்தவங்களும் இருப்பாங்கன்னு நினைச்சு எல்லாரையும் சுலபமா நம்பிடுவீங்க. இதனால நீங்க பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க உங்க கூடவே இருந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு நல்லவங்களா நடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் உங்களுக்கு பின்னால என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட எப்படி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப தற்செயலா உங்களுக்கு தெரிய வரப்போகுது. யாரோ ஒருத்தர் பேசுறத நீங்க தற்செயலா கேட்கறது மூலமாவோ இல்ல வேற யாராவது மூலமாவோ இந்த உண்மை உங்களுக்கு வந்து சேரும். இதை கேட்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும், மனசு ரொம்ப வலிக்கும். ஆனா கோபப்பட்டு உடனே அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. அவங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படிங்கறது கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இதுவும் அந்த 7 நாள் ரகசியத்துல ஒண்ணுதான். அவங்கள அப்படியே கவனிங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சரியான நேரம் வரும்போது அவங்கள உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா விலக்கி வைக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டீங்கன்னா அவங்க ரொம்ப சுலபமா தப்பிச்சிருவாங்க. அதனால அமைதியா இருந்து ஆப்பு வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். 3வது அதிர்ச்சி சம்பவம் உங்க வேலை அல்லது தொழில் சம்பந்தமா நடக்க போகுது. இத்தனை நாளா நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காம உங்களுக்கே ஒரு விரக்தி வந்திருக்கும். என்னடா வாழ்க்கைக்கு நம்ம மட்டும் மாடு மாதிரி உழைக்கிறோம், ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு புது வேலைக்கான தகவலா இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்சுட்டு இருக்கிற தொழில ஒரு பெரிய சொந்தம் கிடைக்கிறதா இருக்கலாம். இத கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு கை கால் ஓடாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா மனசுல வச்சுக்கணும். வாய்ப்பு கையில முழுசா கிடைக்கிற வரைக்கும், அதாவது அடுத்த 7 நாளைக்கு இத பத்தி உங்க கூட வேலை செய்யறவங்க கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ மூச்சு விடக்கூடாது. ஏன்னா உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிற சில கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க உங்களை சுத்தியே இருக்காங்க. நீங்க வாயை திறந்து சொன்னீங்கன்னா போதும், அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு என்னெல்லாம் புலி பறிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதனால காரியம் கைகூடி வர வரைக்கும் ரொம்ப அமைதியா, யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி ரொம்ப இயல்பா நடந்துக்கோங்க. 4வது முக்கியமான அதிர்ச்சி சம்பவம் உங்க குடும்பம் அல்லது உறவுகள் சம்பந்தப்பட்டது.
உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா ஒரு பெரிய பிரச்சனை தீர்க்க முடியாம இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். அது ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லனா கணவன் மனைவிக்குள்ள அல்லது அண்ணன் தம்பிக்குள்ள இருந்த ஒரு பெரிய மனக்கசப்பா இருக்கலாம். இதனால நீங்க நிம்மதி இல்லாம எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. உங்களை எதிர்த்து நின்னவங்க, உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சவங்க, அவங்களா தேடி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை தானா உருவாகும். இத பார்க்கும்போது உங்களுக்கு நிஜமாவே இது நடக்குதா இல்ல கனவான்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்க குடும்பத்துல நடக்க போகுது. ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப கவனமா கையாளணும். அவங்க இறங்கி வராங்கன்னு நீங்க உடனே உருகி போய் எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி பழக ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்த 7 நாளைக்கு அவங்க நடவடிக்கைகளை ரொம்ப நுணுக்கமா கவனிங்க. அவங்க உண்மையாவே திரும்பி வந்திருக்காங்களா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதாவது திட்டம் இருக்கான்னு பொறுமையா இருந்து பாருங்க. அவங்க கிட்ட உங்களோட அடுத்த கட்ட முடிவுகளை பத்தி எதையும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். உங்க மனசுல என்ன இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிக்கவே கூடாது. 5வது அதிர்ச்சி சம்பவம் உங்க ஆரோக்கியம் மற்றும் உங்க மனசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கடந்த சில காலமா உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சோர்வு, ஒரு இனம் புரியாத பயம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். தூக்கம் சரியா வராம எந்த வேலையிலையும் முழுசா கவனம் செலுத்த முடியாம ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல அந்த மனப்புழக்கமும் சோர்வும் மாரியமா மறைய போகுது. இது எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே புரியாது. ஒரு சின்ன வைத்தியம் மூலமாவோ, நீங்க போயிட்டு வர்ற ஒரு இடத்துல கிடைக்கிற அமைதி மூலமாவோ, இல்ல யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு மருத்துவம் மூலமாவோ உங்க உடம்புக்குள்ள ஒரு பெரிய தெம்பும் உற்சாகமும் வரப்போகுது. ஆனா இந்த நல்ல மாற்றத்தை நீங்க ரொம்ப அமைதியா அனுபவிக்கணும். எனக்கு இப்போ உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அடுத்த 7 நாளைக்கு வெளியே யாருக்கிட்டையும் பெருமையா பேசாதீங்க. ஏன்னா உங்க ராசிக்கு கண் திருஷ்டி ரொம்ப சீக்கிரம் பட்டுடும். தனுசு ராசிக்காரங்க எப்பவும் துருதுருன்னு இருப்பாங்க. உங்களுடைய அந்த சுறுசுறுப்பை பார்த்து பொறாமப்படுறவங்க நிறைய பேர் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் சத்தம் இல்லாம பாதுகாத்துக்கோங்க. 6வது அதிர்ச்சி சம்பவம் உங்க சொந்தக்காரங்க மற்றும் சுத்தி இருக்கவங்க மத்தியில உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய மரியாதை. இத்தனை நாளா உங்களை பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போனவங்க, உங்களை ஒரு ஆளாகவே மதிக்காதவங்க, உங்களால் ஒன்னும் சாதிக்க முடியாதுன்னு ஒதுக்கி வச்சவங்க திடீர்னு உங்களை தேடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்ககிட்ட உதவி கேட்பாங்க, இல்ல உங்க ஆலோசனையை தேடி வருவாங்க. நீங்க உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய கெத்து காட்ட போற நேரம் இது. உங்களுக்கு நடக்க போற சில நல்ல விஷயங்களை பார்த்து அவங்க வாயெடுத்து போவாங்க. சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து உசந்து நிக்கும். ஆனா இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க இறங்கி வராங்கன்னு உடனே ஓடி போய் பழைய மறந்து எல்லாத்தையும் அவங்க கிட்ட பொட்டிடாதீங்க. அவங்க உங்களை நிஜமாவே மதிச்சு வராங்களா இல்ல காவியமாகணும்னு உங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்களான்னு அடுத்த 7 நாளைக்கு அவங்க நடவடிக்கைகளை கவனிங்க. உங்களுடைய அடுத்த திட்டம் என்ன, உங்களுக்கு எப்படி இந்த வெற்றி கிடைச்சதுன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது. நீங்க ரொம்ப அமைதியா அதே சமயம் ஒரு கம்பீரத்தோட இருக்கிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும். உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. ஆனா அது ரொம்ப நிதானமா கையாளணும். 7வது மற்றும் உங்க வாழ்க்கையே தலைகீழா மாத்த போற அந்த அதிர்ச்சி சம்பவம் என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஆனா இது இனிமே நடக்காதுன்னு நினைச்சு முழுசா கைவிட்ட ஒரு விஷயம் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு நடக்க போறது. அது நீங்க ரொம்ப வருஷமா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சொந்த வீடா இருக்கலாம், இல்லனா ஒரு பெரிய நிலம் வாங்குற விஷயமா இருக்கலாம். சிலருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிற தகவலா இருக்கலாம், இல்லனா ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு கிடைக்க போற ஒரு அற்புதமான நல்ல செய்தியா கூட இருக்கலாம். இது ஏதோ கடவுளே நேர்ல வந்து உங்களுக்காக செஞ்ச ஒரு பெரிய அற்புதம் மாதிரி உங்களுக்கு தோணும். சந்தோஷத்துல உங்களுக்கு கண்ணீரே வந்துடும். ஆனா இங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த காரியம் 100% கைக்கூடி வர்ற வரைக்கும், குறிப்பா இந்த அடுத்த 7 நாளைக்கு இத பத்தி ஒரு சின்ன வார்த்தை கூட வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களுக்கு எதிரா திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சதுன்னு வயிற்றெரிச்சல் பண்றவங்க தான் இங்க அதிகம். அதனால இந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை இப்போதைக்கு உங்க மனசுக்குள்ளேயே வச்சு அமைதியா கொண்டாடுங்க. இந்த 7 சம்பவங்களும் உங்களை தேடி வரும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். இதை நம்ம யார்கிட்டயாவது பகிர்ந்துகிட்டா என்ன, நம்மளோட கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சுன்னு ஊருக்கு சொல்லணுமேனு தோணும். ஆனா அந்த எண்ணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. தனுசு ராசிக்காரங்க நீங்க பொதுவாகவே ரொம்ப தாராளமான குணம் கொண்டாடுங்க.
உங்ககிட்ட 4 காசு வந்தா அதை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல தப்பே கிடையாது. உங்களுக்கு கிடைக்க போற இந்த நல்ல விஷயங்களை வச்சு உங்க வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு மட்டும் யோசிங்க. உங்க வளர்ச்சிய பார்த்து நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிற நேரம் இது. அதனால வரப்போற அதிர்ஷ்டங்களை ரொம்ப பக்குவமா எந்த ஒரு வாரமும் இல்லாம அமைதியா எதிர்கொள்ள பழகுங்க. உங்க பொறுமை தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஆயுதம். இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும், பேச போற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இந்த 7 சம்பவங்களும் உங்களை சுத்தி நடக்கும்போது உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. தனுசு ராசிக்காரங்க நீங்க பொதுவாவே எதையும் மறைச்சு வைக்க தெரியாதவங்க. கோபம் வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, உடனே முகத்துல காட்டிடுவீங்க. ஆனா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல இருந்து அந்த 7 நாள் முடியற வரைக்கும் நீங்க ஒரு மிகச்சிறந்த நடிகரா மாறணும். உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய சந்தோஷமோ அதிர்ச்சியோ இருந்தாலும் வெளியே ரொம்ப சாதாரணமா எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கணும். உங்களுடைய மதம் தான் உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்களுக்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க இவங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு குழம்பணும். அந்த குழப்பம்தான் உங்களுக்கான முதல் வெற்றி. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ தடங்கல்களை தாண்டி பல அவமானங்களை சந்திச்சுதான் இந்த ஒரு நல்ல கிழமைக்கு நீங்க வரப்போறீங்க. இதை யாரும் தன்னோட கெட்ட எண்ணத்தால கெடுத்துடக்கூடாதுன்னு மனசார உங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்குங்க. காலையில எழுந்ததும் வீட்டுல விளக்கேத்தி வச்சு எனக்கு கிடைக்க போற இந்த நல்ல விஷயங்கள் எந்த தடையும் இல்லாம முழுசா கைக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு நம்பி வர ஏழைகளுக்கு, குறிப்பா வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. இது உங்க மேல விழுகிற கண் திருஷ்டிய முழுசா அடிச்சு நொறுக்கிடும். இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், இருட்டுல சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்க போற நேரம் வந்துடுச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நேடு பள்ளங்களை பார்த்தாச்சு. உங்களை யாருன்னு புரிஞ்சுக்காம தூக்கி தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. இனிமேல் உங்களை யாரும் சுலபமா ஏமாத்திட முடியாது. ஒரு அதிர்ஷ்டங்களை கெட்டியா பிடிச்சுக்குங்க. யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உங்க சுயமரியாதையை விட்டு கொடுக்காதீங்க. நீண்ட கால இருட்டு இலகி உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான வெளிச்சம் வரப்போகுது. உங்களுக்கான அந்த பொன்னான நேரம் இதோ ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு பயமும் இல்லாம, மனசு பலர விடாம, முழு நம்பிக்கையோட இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான். வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், இந்த 7 அதிர்ச்சி சம்பவங்களும் நடக்கும் போது எல்லாமே சுலபமா நடந்துடுமா, எந்த பிரச்சனையும் வராதா அப்படின்னு. இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதை தடுக்க சில தடங்கல்களும் சேர்ந்தேதான் வரும். குறிப்பா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல உங்களை யாராவது வம்புக்கு இழுக்கலாம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு அமைதியா போனாலும் யாராவது உங்களை சீண்டி பாப்பாங்க. உங்களை கோபப்படுத்தி உங்களை நிம்மதியை கெடுத்து அதன் மூலமா உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை திசை திருப்ப நினைப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க நீங்க பொதுவானே ரொம்ப நேர்மையானவங்க. அநியாயத்தை கண்டா தட்டி கேட்கிற குணம் உங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒண்ணு. மனசுல பலர்னு முகத்துக்கு நேரா பேசிடுவீங்க. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் அந்த பழக்கத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு கோபப்படுத்தினாலும் சிரிச்சுட்டே நகர்ந்து போயிடுங்க. உங்க கோபம்தான் உங்களுக்கான மிகப்பெரிய எதிரி. அதை மட்டும் நீங்க இந்த காலகட்டத்துல அடக்கி ஆளுமை செஞ்சிட்டீங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாட்கள்ல உங்களுடைய உள்ளுணர்வு ரொம்பவே வலிமையா வேலை செய்யும். அதாவது ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இந்த நபர் நம்ம கிட்ட ஏதோ தப்பா நடந்துக்க பாக்குறாங்க அப்படிங்கறது உங்க மனசுக்கு முன்கூட்டியே தோணும். அந்த உள்ளுணர்வை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்தாதீங்க. உங்க மனசு எதை செய்ய வேண்டாம்னு சொல்லுதோ அதை எந்த கட்டாயத்துக்காகவும் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த அடுத்த 2-3 நாட்கள்ல உங்களுக்கு சில விசித்திரமான கனவுகள் வரலாம். நீங்க ரொம்ப நாளா பார்க்காத ஆட்கள் உங்க கனவுல வரலாம். இல்லனா ஏதோ ஒரு கோவிலுக்கு போற மாதிரி, இல்ல ஒரு பெரிய மலையை ஏறுற மாதிரி கனவுகள் வரலாம். இதெல்லாம் சும்மா சாதாரணமா வர கனவுகள் கிடையாது. உங்க குலதெய்வம் அல்லது நீங்க நம்புற அந்த சக்தி உங்களுக்கு கொடுக்கற ஒரு சூசரமான செய்தி தான் இது. அதனால இந்த கனவுகளை பத்தியும் வெளியே யார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அமைதியா உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு கும்பிட்டுட்டு உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிங்க. அது 48 மணி நேரத்துல இருந்து அடுத்த 7 நாளைக்கு பண பரிமாற்றத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வரவேண்டிய பணம் வரும், பொருளாதார நிலைமை உயரும். ஆனா அதே சமயம் யாராவது உங்ககிட்ட ரொம்ப அவசரம், உடனே பணம் கொடுங்கன்னு உதவி கேட்கலாம். ஆனா
இந்த தொழில்ல முதலீடு பண்ணுங்க, உடனே டபுளா பணம் கிடைக்கும்னு ஆசை காட்டலாம். தனுசு ராசிக்காரங்க மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே இலக்கிடுவீங்க, உதவி செய்ய ஓடிடுவீங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னாவோ இல்ல யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னாவோ அந்த பணம் திரும்ப உங்க கைக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உங்க கையெழுத்து போக விடாதீங்க. உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா சாப்பாடை வாங்கி கொடுங்க, துணியா வாங்கி கொடுங்க. ஆனா பணமா யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி புதுசா எந்த ஒரு பெரிய படனும் வாங்காதீங்க. இருக்கிறத வச்சு சமாளிக்க பழகுங்க. குறிப்பா தனுசு ராசி பெண்கள் இந்த நேரத்துல உங்க சுற்றத்தார் மத்தியில ரொம்பவே கவனமா இருக்கணும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்க குடும்ப விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்துக்காதீங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க தான் உங்க வார்த்தைகளை திரிச்சு வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அது முடிஞ்ச பிறகு உலகத்துக்கு தெரியட்டும். வியாபாரம் செய்யற தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளா நஷ்டத்துல போயிட்டு இருந்த தொழில் திடீர்னு லாபம் கொடுக்க ஆரம்பிக்கும். புது புது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆனா உங்க கூட வேலை பாக்குறவங்களையோ இல்ல உங்க கூட்டாளிகளையோ முழுசா நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. நீங்க நேர்ல இருந்து எல்லா வழக்குகளையும் பாத்துக்கோங்க. உங்களுடைய கொடின உழைப்புக்கான பலன் முழுசா உங்க கைக்கு வந்து சேர வேண்டிய நேரம் இது. அதனால எந்த இடத்துலயும் ஒரு சின்ன கவனக்குறைவு கூட வந்துடக்கூடாது. பொதுவாவே தனுசு ராசிக்காரங்க நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா உங்களால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம உடனே ஓடி போய் உதவி பண்ணுவீங்க. ஆனா உங்க நல்ல மனச கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களை தப்பா பேசினவங்க தான் இங்க அதிகம். நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் வசதியா மறந்துட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்க ரொம்ப கம்பீரமா வாழ்ந்து காட்ட போற நேரம் இது. இத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த அந்த இருட்டு மொத்தமா இலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில இப்ப வரப்போகுது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. ஆனா இந்த வெற்றியெல்லாம் எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு உங்க பொறுமையை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம காக்குறது தான். இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற மாற்றங்களை பார்த்து நீங்க துள்ளி குதிக்காம ரொம்ப நிதானமா அதை கையாள பழகணும். இந்த 7 நாள் ரகசியத்தை நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தொடப்போற உயரத்தை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே மத்தவங்க உங்க மேல வைக்கிற அந்த பொறாம பார்வைதான். அது கண் திருஷ்டி தான் உங்க முன்னேற்றத்தை இத்தனை நாளா உங்களுக்கே தெரியாம தடுத்து நிறுத்தி வச்சிருந்தது. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்களை நெருங்க விடாம காத்துக்கணும்னா உங்க ரகசியங்களை நீங்களே பத்திரமா பாதுகாத்துக்கணும். உங்க குடும்பத்துல ஒரு சின்ன விசேஷம் நடந்தாலும் சரி, ஒரு நல்ல வருமானம் கைக்கு வந்தாலும் சரி, அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்காம உங்களுக்குள்ளேயே வச்சு சந்தோஷப்படுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சு எந்த ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களோட பார்வையும் உங்க குடும்பத்து மேல என்ன விழக்கூடாதுன்னு மனசார வேண்டிக்குங்க. உங்க ராசிநாதன் குரு பகவானோட முழு ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகுது. எதை நினைச்சும் கொஞ்சம் கூட பயப்படாம குனிஞ்சு உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை மதிக்காம விட்டு விலகி போனவங்க எல்லாமும் உங்க வளர்ச்சியை பார்த்து நிஜமாவே வாயடிச்சு நிக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற இந்த பொன்னான வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில அடுக்கடுத்த நிலைக்கு முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்க நல்ல மனசுக்கும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முழு நம்பிக்கையோட செயல்படுங்க, எந்த குறையும் வராது. முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க சுத்தி இருக்கிற தடைகள் எல்லாம் உடஞ்சு தூளாகிறத நீங்களே உங்க கண்ணால காப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க தான். ஆனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் தொடர்ச்சியா வருதுன்னு எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ராத்திரி தூக்கம் வராம பல நாள் நீங்க முழிச்சிட்டு இருக்கும் போது கடவுளே நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு கண்டிப்பா அழுதுருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உங்க தகுதியை விட மத்தவங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க. உங்க தலையில தூக்கி வச்சு கொண்டாடினவங்க தான் உங்களை ரொம்ப மோசமா காய கெடுத்துட்டு போனாங்க. உங்களை வேணான்னு தூக்கி எரிஞ்சவங்க முன்னாடி நீங்க எப்படி வாழ போறீங்கன்னு பாக்குறதுக்காகவே சில கண்கள் காத்துட்டு இருக்கு.
அவங்களுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் தான் இந்த அடுத்த 48 மணி நேரம். இந்த அதிர்ச்சி சம்பவங்கள் ஒன்னொன்னா நடக்கும்போது நீங்க ரொம்ப உஷாரா டாய் நகர்த்தணும். உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை இனிமே யாருக்கும் விளக்க தேவையில்லை. பாலம் உங்களுக்கு சாதகமா சுழல ஆரம்பிச்சிடுச்சு. நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணாக போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து இருக்க போறாங்க. ஆனா அப்ப கூட நீங்க அவங்கள பழிவாங்க நினைக்க கூடாது. அதுக்கு பதிலா உங்களுடைய அந்த அமைதியும் அலட்சியமும் தான் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும். நீங்க செஞ்சதான தர்மம். நீங்க மத்தவங்களுக்கு செஞ்ச அந்த சின்ன சின்ன உதவிகள் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அரணா நின்னு உங்களை காப்பாத்த போகுது. சில பேருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருக்கும், நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நமக்கு எந்த சாமியும் கண் திறந்து பாக்கலையேன்னு. ஆனா நிஜத்துல நீங்க விழுந்த ஒவ்வொரு தடவையும் உங்களை தாங்கி பிடிச்சதே அந்த தெய்வம் தான். உங்களை சுத்தி இருந்த போலியான மனிதர்களை உங்க வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த சக்தி கொடுத்தது. இப்போ அந்த கெட்ட ஆட்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டாங்க. இனிமே வரப்போறது எல்லாமே உங்களுக்கு நல்ல காலம்தான். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வரப்போகுது. அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து அவங்க கஷ்டத்தை சொன்னா நீங்க கண்டிப்பா உதவி பண்ணுங்க. ஆனா உங்க மனப்புறையை தயவு செஞ்சு இனிமே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்படுறத பார்த்து ரகசியமா சந்தோஷப்படுற கூட்டத்துலதான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப கவனமா எடுத்து வைங்க. உங்களுக்கான அந்த மிகப்பெரிய வெற்றி ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். உங்க குடும்பத்துல இருக்கிற சிலருக்கு உங்களுடைய இந்த நல்ல மனசு கொஞ்சம் கூட புரியறதே கிடையாது. நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்காக ரத்தம் சிந்தி உழைச்சாலும் கடைசியில நீ என்ன செஞ்சன்னு ரொம்ப சுலபமா கேட்டுடுவாங்க. அந்த வார்த்தை உங்க மனசை ஈட்டி மாதிரி புத்தி இருக்கும். இனிமே அப்படிப்பட்டவங்க கிட்டையும் நீங்க ரொம்ப கவனமா தான் பழகணும். அவங்களுக்காக உங்க வாழ்க்கையையோ உங்க சந்தோஷத்தையோ தியாகம் பண்றத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்காக வாழ பழகுங்க. உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும். அதை நோக்கி உங்க பயணத்தை ஆரம்பிங்க. இந்த 48 மணி நேரத்துல கிடைக்க போற நல்ல செய்திகளை வச்சு உங்க எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பா நாத்திக்கலான்னு மட்டும் யோசிங்க. அவங்க மாறுவாங்க, இவங்க திருந்துவாங்கன்னு இனிமே யார் மேலயும் நம்பிக்கை வைக்காதீங்க. நீங்க உங்களை மட்டும் நம்பினா போதும். வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமானதா இருக்கணும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்க மனதுக்கு சரின்னு படுறத மட்டும் தைரியமா செஞ்சுக்கிட்டே இருங்க. தனுசு ராசிக்காரங்க, உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நம்பினவங்க தான் உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சிருப்பாங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல அந்த மாதிரி கெட்ட எண்ணம் கொண்டவங்களோட முகத்திரை முழுசா கிளிய போறது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்ச போகுது. ஏன்னா உங்களுக்கான காலம் இப்போ ரொம்ப பிரமாதமா மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ரொம்ப உழைச்சு போயிடுவீங்க, யாருகிட்டயாவது போய் அழுது புலம்புறீங்க. ஆனா இப்போ நீங்க ரொம்பவே பக்குவப்பட்டுட்டீங்க. அந்த பக்குவம் தான் உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆயுதம். உங்களுக்கு கிடைக்க போற அந்த 7 அதிர்ச்சி சம்பவங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க தொழில் அல்லது வியாபாரத்துல வரப்போற ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி. உங்களால ஒரு இடத்துல முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் அடுத்த 7 நாட்கள்ல நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. ஆனா இந்த இடத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டியது உங்க கூட்டாளிகளோ அல்லது உங்க கூட வேலை செய்யறவங்களோ தான். அவங்க கிட்ட உங்க முழு திட்டத்தையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற லாபத்தை நீங்க மட்டும் அமைதியா கையாளுங்க. நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. ஆனா உங்க நல்ல குணத்தையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்த சில பேர் காத்துக்க இருக்காங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மனக்கசப்பு இருந்துட்டு இருந்திருக்கும். ஒரு சுபகாரியம் நடக்கான தடையா இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாம் தானா விலகி உங்க வீட்டுல ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்க போறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா தடைப்பட்டிருந்த கல்யாண பேச்சோ அல்லது குழந்தை பாக்கியமோ கூட இப்போ கை கூடி வரும். அதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வரலாம். இது நிஜமாவே நடக்குதா இல்ல திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வருமானு. அந்த பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தேவையில்லை. ஏன்னா இந்த தடவை உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வு. உங்க குலதெய்வத்தோட அருள் முழுசா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாத உங்க வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு வரப்போற அந்த 7 அதிர்ச்சி சம்பவங்களையும் எந்த பதட்டமும் இல்லாம எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் கிடையாது. இனிமே நீங்க பார்க்க போறது எல்லாமே பிரம்மாண்டமான வெற்றி தான். உங்க ஒவ்வொரு அசைவையும் பார்த்து உங்களை ஒதுக்கினவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வரப்போறாங்க. ஆனா அவங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும்.
கொஞ்சம் கூட அசந்துடாதீங்க. ஏன்னா இது நீங்க தலை நிமிர்ந்து நிக்க வேண்டிய நேரம். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கணும்னா 10 தடவை யோசிச்சுதான் அந்த காரியத்துல இறங்குவீங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு வரப்போற அந்த வாய்ப்புகள் கண்ணிமைக்கிற நேரத்துல வந்துட்டு போகும். அதை சட்டுன்னு புடிச்சுக்க வேண்டியது உங்க சாமர்த்தியம் தான். குறிப்பா சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா விக்காம கிடந்த ஒரு இடமோ அல்லது வீடோ திடீர்னு நல்ல விலைக்கு போறதுக்கு யாராவது ஒருத்தர் தேடி வருவாங்க. அந்த நேரத்துல நீங்க ரொம்ப இழுப்படிக்காம உங்களுக்கு லாபம் கிடைக்குதான்னு பார்த்து உடனே முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு நழுவி போச்சுன்னா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். இதுல உங்களுக்கு கிடைக்க போற அந்த பணம் உங்களோட பல வருஷ கஷ்டத்தை மொத்தமா தீர்த்து வைக்க போகுது. உங்க கடனை அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. ஆனா அந்த பணம் கைக்கு வர வரைக்கும் அங்க சொந்த பந்தம்னு யார்கிட்டயும் வாயை பிறந்து சொல்லிடாதீங்க. இவங்களுக்கு எங்க இருந்துடா இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு கண்ணு வச்சே காரியத்தை கெடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்தணும். திடீர்னு ஒரு சின்ன பயம் வந்துட்டு போகலாம், ஆனா அது ஒன்னும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு சொந்தக்காரங்க வரலாம். அவங்க சும்மா உங்களை பாக்குறாருல, உங்களை பத்தி தெரிஞ்சுக்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நோட்டம் விட வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க முன்னாடி உங்க கஷ்டத்தையோ அல்லது சந்தோஷத்தையோ அதிகமா காட்டிக்காதீங்க. ரொம்ப இயல்பா ஏதோ நாள் போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கோங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு ரயிறு எரியும். தனுசு ராசிக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பொறாம பார்வைதான். நீங்க நல்லா உடுத்திட்டு வெளியே போனாலே 4 பேர் கண்ணு உங்க மேலதான் படும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களுக்கு நடக்க போற அந்த சம்பவங்களையும் யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம என்னதான் உழைச்சாலும் நமக்கான அந்த நல்ல கேர் கிடைக்கலையே, நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு பெரிய வலி உங்க மனசுக்குள்ள இருக்கு. அந்த வலிக்கு ஒரு பெரிய மருந்து கிடைக்க போற நேரம் இது. இனிமே நீங்க யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க திறமைய பார்த்து உங்களை தேடி வருவாங்க. ஒரு காலத்துல உங்களை கேலி செஞ்சவங்க, இவனால என்ன பண்ண முடியும்னு நினைச்சவங்கலாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கட்ட அந்த அவமானங்கள் தான். அந்த அவமானங்கள் தான் உங்களை இவ்வளவு தூரம் செதுக்கி கொண்டு வந்திருக்கு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த வெற்றி உங்களுக்கு தலைக்கிணத்தை கொடுத்துடக்கூடாது. எந்த அளவுக்கு உங்களை கடவுள் மேல கொண்டு போறாரோ அந்த அளவுக்கு நீங்க அமைதியா அடக்கமா இருக்க பழகுங்க. உங்க அமைதி தான் உங்களை இன்னும் பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த முக்கியமான மாற்றங்களை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்றேன், தனுசு ராசிக்காரங்க நீங்க ரொம்ப புத்திசாலிகள். ஆனா உங்க கோபமும் மத்தவங்களை ரொம்ப சுலபமா நம்புற குணமும் தான் உங்களுக்கு எப்பவுமே பெரிய எதிரியா வந்து நிக்கும். இந்த தடவை அந்த தப்ப தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்க வாழ்க்கையில வர்ற இந்த பிரகாசமான நேரத்தை ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை அழைச்சு கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போ உங்க கையில தான் இருக்கு. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாம யார் என்ன சொன்னாலும் அதை பெருசா காதுல வாங்கிக்காம உங்க இலக்கை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு காலையில எழுந்ததும் முதல் வேலையா வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு உங்க காரியத்தை தொடங்குங்க. கண்டிப்பா இந்த 7 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தம் வீச போகுது. உங்களை பூத்தி பேசினவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு நீங்க ரொம்ப உயரத்துக்கு போக போறீங்க. இது வரைக்கும் நீங்க சிந்தனை கண்ணீருக்கும் கட்ட அவமானங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும். இந்த காணொளி உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். நீங்க இத்தனை நாளா இருட்டுக்குள்ள தவிச்சிட்டு இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வரப்போற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி தேடி தரப்போற நாளாகத்தான் இருக்கும். உங்க மனசுல இருக்கிற அந்த பயத்தை முதல்ல தூக்கி எரிஞ்சிடுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதை முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்களுடைய உண்மையான குணத்தை மாத்திக்காதீங்க. ஆனா அதே சமயம் யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்க அந்த வித்தையை மட்டும் கத்துக்கோங்க. இந்த 48 மணி நேரத்துல நீங்க எடுக்க போற சில அமைதியான முடிவுகள் உங்க ஒட்டுமொத்த தலைவிதியையும் மாத்தி எழுத போறது. உங்க நல்ல மனசுக்கு எப்பவுமே எந்த கெடுதலும் நடக்காது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய எண்ணங்களை கீழே தாராளமா தெரியப்படுத்துங்கள். உங்களை மாதிரியே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வழிக்காக காத்துட்டு இருக்கிற உங்க நெருக்கமான உறவுகளுக்கும் இத பகிர்ந்து அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுங்க. நம்மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
உங்களுக்கான நல்ல காலம் இதோ பிறந்துடுச்சு. முழு மன தைரியத்தோட இருங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.